வணக்கம். நான் உங்கள் அட்டகேஷன். இப்போ என்னது பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஒரு இது ஃபேஸ்புக்கில் ஒருத்தவங்க அவங்க தப்பு செஞ்சா இல்லை வந்து சஜஷன் கேட்குறதுனா ஒரு நம்ம என்ன தோணுதல் போடலாம், சரிங்களா? அதை வந்து ஆக்சுவலி அவர் ஒரு பொண்ணு போட்டிருக்கு. ஒரு பொண்ணு வந்து பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அதை பார்த்த ஒரு பையன் போட்டிருக்காப்புல. உமன் த்ரெட்டன் டு ஃபைல்ஸ் ஃபால்ஸ் மொலஸ்டேஷன் கேஸ் அப்படின்னா, கேப் டிரைவருக்கு மேல ஒரு பொண்ணு பொய் பாலியல் புகார் கொடுக்குறேன். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, 150 ரூபா கேப் சர்வீஸ் சார்ஜ், கேப் யூஸ் பண்ணதுக்கான டாக்ஸி சர்வீஸ் சார்ஜ் 150 ரூபா. அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்காக பொய்யா பாலியல் புகார் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மாட்டான். பாத்துக்கோங்க. ஆக்சுவலி இந்த வரதட்சணை கொடுமை, இந்த மாதிரி பாலியல் இது போக்சோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க. நிறைய பேர் பொய்யா யூஸ் பண்றாங்க. உண்மையா இருக்கவங்க நிறைய பேர் வெளில வர மாட்டேங்கிறாங்க. தயவு சொல்றேன், நீங்க பொய்யா இருக்கிறதுனாலதான் இந்த உண்மையா நடக்கிற சம்பவங்கள் நடக்கிற ஆளுங்கெல்லாம் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த வரதட்சணை கொடுமை, டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸு, அப்புறம் என்ன சொல்றீங்க, இந்த பொண்ணுங்களுக்கு 3 இருக்கு ஆயுதம்: வரதட்சணை கொடுமை, டொமஸ்டிக் வயலன்ஸு, அப்புறம் டொமஸ்டிக் வயலன்ஸு, இன்னொன்று வந்து மெயின்டெனன்ஸ். இந்த 3 கேஸை வச்சு எல்லாருமே எல்லா குடும்பத்திலையும் ஒரு மிரட்டுறதுனா இந்த இந்த ஆயுதத்தை பயன்படுத்துறாங்க. நான் சொல்றேன், எந்த பொண்ணுங்களா இருக்கும் அந்த காலத்துல ரொம்ப அடிப்பட்டு எவ்வளோ பார்த்துருக்கோங்க. எத்தனையோ புருஷங்க போய் அடி உத எல்லாமே வாங்கிட்டு பல்ல கடிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம தாய் கல்யாண காலமே புள்ளனார் புருஷன்னு சொல்லிட்டு. அதனால என்ன சொல்றேன், எக்காரத்தை கொண்டும் இந்த மாதிரி பொய்யா புகார் அளிக்காதீங்க. மெயின்டெனன்ஸ் அந்த பேர்ல இருக்குங்க. ஒருத்தவங்களால அவங்கள வாழ்வாதாரத்துக்கு அவங்க சம்பாதிக்க முடியல, அவங்க கையில காசு இல்லைன்ற பட்சத்துல தான் மெயின்டெனன்ஸ். இதுக்காக சொகுசா இருக்கலாம். சுப்ரீம் கோர்ட்ல நிறைய கேஸ் வந்துருக்குங்க, சரிங்களா? நிறைய கேஸ் 40 லட்சம் 4 கோடி வரைக்கும் கிளைம் பண்ணவங்களுக்கு எல்லாம் திட்டு அனுப்பிச்சிருக்காங்க. நீ அம்மா சொகுசா இடத்துக்கு மெயின்டெனன்ஸ் இல்லவா, அது பேரே மெயின்டெனன்ஸ். அதனால எக்காரத்துக்கு புதுசா வந்துட்டாங்க. மெயின்டெனன்ஸை தூண்டி விட்டது அவங்க அப்பான்னு தெரிய வந்துச்சுன்னா அவர் 4-5 கேஸ்ல பிறப்பிச்சிட்டாங்க ஆர்டர். அப்படி பொய்யா போட்ட கேஸ் மேல அந்த பொண்ணு வந்து யார் தூண்டுதல் பேர்னா, அவங்க அப்பா, யார் பொண்ணோட அப்பா தூண்டுதல் பேர்ல பண்ணியிருக்கிறதுனால பொண்ணோட அப்பாவுக்கு ஒரு கேஸ்ல 5 லட்சம், ஒரு கேஸ்ல 1 லட்சம் இந்த மாதிரி ஃபைன் போட ஆரம்பிச்சாங்க. பொய் கேஸ்ன்னு பக்கா ப்ரூவ் ஆகணும். சும்மா எல்லாரும் போய் கேட்காதீங்க, எனக்கு கொடுங்க அவங்க அப்பா. நீங்க அந்த பசங்க வந்து யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. இப்போ கூட எனக்கு ஒரு 4-5 கேஸ்ல என் கிளைண்ட்ஸ் வந்து கேட்டாங்க, சார் இந்த மாதிரி நிரூபிச்சதுக்கு அப்புறம் அவங்க மேலே கேஸ் போடணுமா? ஏன் வந்து நான் சொல்ற பொய்ன்னு ப்ரூவ் பண்ணுவோம். நம்ம சைட் பொய்யிலன்னு ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அவங்களா நம்ம விசாரிக்க போகும்போது நம்ம பொய் கேஸ் தான் போட்டுனா அப்போ போடுறான் அவங்களுக்கு. இப்போ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சொல்லிட்டாங்க, பொய்யா புகார் கேஸ் போட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா உங்களோட யார் ஊக்குவிக்கிறாங்களோ இல்லை இந்த பொண்ணு வந்து ஸ்டாண்டர்டா போடுறாங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஃபைனு, இல்லைன்னா பொண்ணோட அப்பாவுக்கு ஃபைனு. நீங்க நல்லா கவனமா இருந்துக்கோங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி பொய் கேஸ் என்ன இப்போ போட்டோ போடுறவங்க கேப் காசு டாக்ஸி காசை கொடுக்க முடியாது, வெறும் 150 ரூபா கொடுக்க முடியாது. உன் மேல பொய்யா பாலியல் புகார், பாலியல் துன்புறுத்தல் புகார் கொடுத்துருன்றாங்க. என்ன பார்த்துக்கோங்க, பாலியல் புகார் ரொம்ப பெருசா போச்சுன்னா, சரிங்களா? ஏன்னா பாலியல் புகார் பக்கா மெடிக்கல் எவிடன்ஸ் வேணும். அதனால இப்ப பாலியல் சீண்டல் இந்த மாதிரி புகார்லாம் வந்து 150 ரூபா, வெறும் 150 ரூபாய் உங்களுக்கு கேவலம் இல்ல? எப்படி பாருங்க, எப்படி இந்தந்த ஆயிரத்தெல்லாம் ஒரு லேடிஸ் இப்போ முன் வந்து கொடுக்குறா. போ இந்த சொல்றாங்களும் கடுமையாக்குவாங்க, அது கொடுக்கறவங்களும் கடுமையாகும். நல்ல ஆக்சுவலி நிஜமான நடக்கணும், வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க பொய்யா பண்றதுனால. ஒரு பொண்ணாலதான் பொண்ணு கேட்ட பாரு மாதிரி பொண்ணோட அந்த கேஸ், பொண்ணோட சப்போர்ட் பண்ற கேஸுங்களா ஒரு பொண்ணுங்களே கெடுக்கிறாங்க. நீங்க பாருங்க, நான் சொல்றேன், இப்போ ஒரு சங்கம் ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அசோசியேஷன், கொடுமை படுத்தும் மனைவிகள் எதிர்ப்பு கணவர்மார்கள் சங்கம், அத்தனை பேர் கோடிக்கணக்கில் வந்து சேருவாங்க அந்த சங்கத்துல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி எல்லா ஆம்பளைகளும் பல்ல கடிச்சிட்டு இருக்காங்க, சரிங்களா? அதாவது நான் திருப்பி சண்டை போட்டனா நீ தாங்க மாட்ட, நம்ம குடும்பம் பிரிஞ்சிருன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அப்பல்ல கடிச்சிட்டு இருக்காங்க. இதே அட்வான்டேஜ் எடுத்து எத்தனையோ பேர் அவங்க டைவர்ஸ், அவங்க மெயின்டெனன்ஸ், அவங்க குடும்பத்து மேலே ஜெயிலுக்கு உட்கார ஜட்டிலாம் உட்காரச்சிடுறேன். வரதட்சணை கொடுமை என்னங்க திருப்பி இந்த ஒரு ஆயுதத்தை சூழாயுதம் கூட கடவுள் வந்து சாமி வந்து இப்படிதான் வச்சிருப்பாங்க, குத்திரமா வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு சில சாமி வச்சிருப்பாங்க. மேக்சிமம் நீங்க பாத்துக்கிற சாமி வந்து காளி, அந்த சாமியெல்லாம் விட்டுருங்க, அந்த ஊர்காவல் தெய்வம்லாம் விட்டுருங்க.
சாமிங்க கடவுள் வந்து வேலு இந்த சூழல் இதெல்லாம் வந்து இப்படிதான் வச்சிருப்பாங்க சரிங்களா. நான் இருக்கேன் அப்படின்னு தைரியம் கொடுக்குறதுக்கா. நீங்க ஆனால் பயன்படுத்துற ஆயுதம் வந்து குத்துற மாதிரி இருக்குங்க. அந்த 3 ஆயுதம் வச்சு பாரசேஷன் கொடுமை, டொமஸ்டிக் வயலன்ஸு, மெயின்டெனன்ஸ், இதை 3 பேர்த்து எல்லா குடும்பத்திலையும் பயன்படுத்துறாங்க சரிங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.